குமாரும் அரசியும் தியேட்டர்ல படத்தை பார்த்துட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் குமார் இருந்துகிட்டு, அரசி நம்ம 2 பேரும் இங்க வந்ததுனால ஒரு ஞாபகமா ஒரு போட்டோ மட்டும் எடுத்துடலாமா? அரசி இருந்துகிட்டு, எதுக்குங்க போட்டோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குமே வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல சரவணன் வந்துட்டு அரசியை பார்த்துட்டு, இவ எதுக்கு இங்க வந்திருக்கா, அதுவும் குமாரோட வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு, அரசி நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அரசிக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது. ஐயோ அண்ணா வேற வந்துட்டாங்களே, இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே. குமார் வந்து சரவணன் கிட்ட, நானும் அரசி லவ் பண்ற மச்சான் அப்படின்னு சொன்ன உடனே சரவணனுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது. என்ன அரசி நீ நினைச்சிட்டு இருக்க? சரவணன் வந்து குமாரோட சட்டையை பிடிச்சிட்டு, டேய் பார்த்து பேசு கொஞ்சம், ஏன் தங்கச்சி அப்படிலாம் இருக்க மாட்டா அப்படின்னு சொன்ன உடனே அரசி இருந்துகிட்டு, அண்ணா ஆமாண்ணா, நானும் குமாரும் லவ் பண்றேன்னா, எனக்கும் குமார ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. அரசி இப்போ உடனே கிளம்பு, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அரசியை கூட்டிட்டு போறாங்க. போற வழியில அரசி இருந்துகிட்டு, அண்ணா அப்பாட்ட மட்டும் சொல்லிடாதீங்கண்ணா ப்ளீஸ், அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். 2 பேருமே பேசிக்கிட்டே வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாண்டியன் வந்து வீட்டுக்கு வந்ததும், எல்லாரும் வாங்க உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நம்ம கடைக்கு சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க பையன் சதீஷாமா, அவங்களுக்கு பொண்ணு பாக்கறதுக்காக நம்ம அக்கா வேற சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஏன் அரசியை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்குமே ஓகேன்ற மாதிரி தான் இருக்கு, என்ன அரசி? இதை கேட்டதும் அரசி வந்து சரவணனை பாக்குறாங்க. சரவணன் வந்து பாண்டியன் கிட்ட உண்மை சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்